சூப்பர் 60 இன்றைய நாளில் அறிய வேண்டிய அத்தனை செய்திகளையும் 60 நிமிடங்களில் தரும் விறுவிறுப்பான செய்தி தொகுப்பு. அந்த வகையில் அரசு அறிவித்துள்ள பொங்கல் பரிசு தொகுப்பை இன்று முதல் குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பெற்றுக்கொள்ளலாம். பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு 2,21,00,000 குடும்ப அட்டைதாரர்களுக்கு 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, 1 முழு கரும்பு அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. இதற்காக 250 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அனைத்து மண்டல இணை பதிவாளர்கள் தலைமையில் ரேஷன் கடைகள் மூலம் பரிசு தொகுப்பு விநியோகம் செய்வதற்காக டோக்கன்களை கடந்த 3ஆம் தேதி முதல் ஊழியர்கள் வீடு வீடாக சென்று விநியோகம் செய்து வந்தனர். இதையடுத்து பொங்கல் பரிசு தொகுப்பு தமிழ்நாடு முழுவதும் இன்று முதல் விநியோகம் செய்யப்பட உள்ளது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சைதாப்பேட்டை சின்னமலையில் உள்ள ரேஷன் கடையில் பொங்கல் பரிசு தொகுப்பை காலை 9 மணிக்கு தொடங்கி வைக்கிறார். இதன் பின்னர் அனைத்து மாவட்டங்களிலும் அமைச்சர்கள், நாடாளுமன்ற, சட்டமன்ற உறுப்பினர்கள் பொங்கல் பரிசு தொகுப்பை வழங்குகின்றனர். வரும் 13ஆம் தேதி வரை பரிசு தொகுப்பு வழங்கப்பட உள்ளதால் பொதுமக்கள் டோக்கன்களில் உள்ள தேதிகளில் ரேஷன் கடைகளுக்கு வந்து பெற்றுக் கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கான காலி பணியிடங்கள் அதிகரிக்கப்பட்ட நிலையில் கலந்தாய்வு மற்றும் சான்றிதழ் சரிபார்ப்பிற்கான தேதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. 6,724 காலி பணியிடங்களை கொண்ட டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு கடந்த ஆண்டு ஜூன் 9ஆம் தேதி நடைபெற்றது. இதற்கான முடிவுகள் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் வெளியான நிலையில் தேர்ச்சி பெற்றவர்கள் தங்கள் சான்றிதழை பதிவேற்றம் செய்ய டிசம்பர் 21ஆம் தேதி வரை அவகாசம் வழங்கப்பட்டது. இந்நிலையில் அடுத்த 10 வேலை நாட்களுக்குள் கலந்தாய்விற்கான பட்டியல் மற்றும் தேதிகள் அறிவிக்கப்பட்டதாக டிஎன்பிஎஸ்சி தெரிவித்துள்ளது. அதன்படி வரும் 22ஆம் தேதி முதல் மார்ச் 12ஆம் தேதி வரை அரசு விடுமுறை தினத்தை தவிர்த்து அனைத்து நாட்களிலும் கலந்தாய்வு நடைபெறும் என தேர்வாணையம் தெரிவித்துள்ளது. குரூப் 4 தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு கலந்தாய்விற்கான விவரங்கள் மின்னஞ்சல் மூலம் அனுப்பி வைக்கப்படும் என்றும் குறிப்பிட்ட தேதியில் கலந்தாய்வில் கலந்து கொள்ளாதவர்களுக்கு பணி வாய்ப்பு வழங்கப்படாது என்றும் டிஎன்பிஎஸ்சி விளக்கமளித்துள்ளது. இந்நிலையில் குரூப் 4 நிலையில் உள்ள வனக்காவலர், வன பாதுகாவலர் பணிக்கான கலந்தாய்வு மற்றும் சான்றிதழ் சரிபார்ப்பு தனியாக நடத்தப்படும் என்றும் தேர்வாணையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே குரூப் 4 பணிக்கான காலி பணியிடங்கள் தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு வந்த நிலையில் கடந்த மாதம் 30ஆம் தேதி மேலும் 41 இடங்கள் அதிகரிக்கப்பட்டு மொத்தம் பணியிடங்களின் எண்ணிக்கை 9,532 உயர்ந்துள்ளது. தமிழ்நாட்டில் பொங்கல் பண்டிகையை ஒட்டி ரேஷன் கடை ஊழியர்களுக்கு ஊக்கத்தொகை அறிவிக்கப்பட்டுள்ளது. பொங்கல் பண்டிகையை ஒட்டி ரேஷன் கடைகளில் பொதுமக்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்புகள் வழங்கப்படுகின்றன. இந்நிலையில் பொங்கல் பரிசுகளை விநியோகம் செய்யக்கூடிய ரேஷன் கடை ஊழியர்களுக்கு தமிழ்நாடு அரசு ஊக்கத்தொகை அறிவித்துள்ளது. அதன்படி பொங்கல் பரிசுகளை விநியோகம் செய்யக்கூடிய விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுக்கு ஒரு குடும்ப அட்டைக்கு 50 காசுகள் வீதம் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. நியாய விலை கடை பணியாளர்களின் வங்கிக் கணக்குகளில் இந்த தொகை வரவு வைக்கப்படும் என்றும் தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. இதற்கான செலவுகள் முதலில் கூட்டுறவு சங்கங்கள் நிதியிலிருந்து மேற்கொள்ளப்பட்டு பிறகு நடப்பாண்டிற்கான மானிய தொகையில் சேர்க்கப்படும் என்றும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான செய்முறை தேர்வுகளை பிப்ரவரி 7ஆம் தேதி முதல் 14ஆம் தேதிக்குள் நடத்தி முடிக்க அரசு தேர்வுகள் இயக்ககம் உத்தரவிட்டுள்ளது. 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான செய்முறை தேர்வு நடத்துவது குறித்த வழிகாட்டு நெறிமுறைகளை அரசு தேர்வுகள் துறை வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக அனைத்து முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் அரசு தேர்வுகள் இயக்ககம் சார்பில் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது. அதன்படி 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கான செய்முறை தேர்வு பிப்ரவரி 7ஆம் தேதி முதல் 14ஆம் தேதிக்குள் நடத்தி முடிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கான செய்முறை தேர்வு பிப்ரவரி 15ஆம் தேதி தொடங்கி 21ஆம் தேதிக்குள் முடிக்க வேண்டும் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் உத்தரவிட்டுள்ளது. மார்ச் மாதம் பொதுத் தேர்வு நடைபெறவுள்ள நிலையில் பிப்ரவரி 1 மற்றும் 2வது வாரத்தில் செய்முறை தேர்வுகள் நடைபெறுகின்றன. திருப்பதியில் கூட்ட நெரிசலில் சிக்கி தமிழ்நாட்டைச் சேர்ந்த 2 பெண்கள் உட்பட 6 பேர் உயிரிழந்தனர். திருப்பதியில் இலவச தரிசன டோக்கன் பெற பக்தர்கள் முண்டியடித்துக் கொண்டு ஓடிய போது நெரிசலில் சிக்கி தவித்த காட்சிகள்தான் இவை. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு சொர்க்கவாசல் நாளை திறக்கப்பட உள்ளது. நாளை முதல் 10 நாட்களுக்கு சொர்க்கவாசல் வழியாக சென்று ஏழுமலையானை தரிசிக்க பக்தர்கள் அனுமதிக்கப்படுகின்றனர். நாளை சாமி தரிசனம் செய்ய விரும்பும் பக்தர்களுக்காக சர்வ தரிசன டோக்கன்கள் இன்று அதிகாலை முதல் விநியோகிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. இலவச டோக்கன் பெற நேற்று மதியம் முதலே சுமார் 1,00,000 பேர் குவிந்தனர். வைராகிப்பட்டிடையில் அமைக்கப்பட்ட கவுண்டரில் பல்லாயிரக்கணக்கானோர் குவிந்ததால் பெரும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது.
ஒருவரை ஒருவர் முந்தி செல்லும் போது தள்ளுமுள்ளு ஏற்பட்டு பலர் கீழே விழுந்தனர். அவர்கள் மீது மற்றவர்கள் ஏறி நடந்து சென்றனர். நெரிசலில் சிக்கியவர்கள் கதறி துடித்தனர். இதில் சேலம் மாவட்டம் மேச்சேரியைச் சேர்ந்த மல்லிகா, பொள்ளாச்சியைச் சேர்ந்த நிர்மலா மற்றும் ஆந்திராவைச் சேர்ந்த 4 பேர் என மொத்தம் 6 பேர் உயிரிழந்தனர். 34 பேர் காயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். கொரோனாவால் ஏற்கனவே பிள்ளைகளை இழந்த சேலத்தைச் சேர்ந்த விவசாயி தற்போது திருப்பதி கூட்ட நெரிசலில் மனைவியையும் இழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் மேச்சேரியைச் சேர்ந்த விவசாயி கிருஷ்ணன் தனது மனைவியுடன் நேற்று திருப்பதி கோயிலுக்கு சென்றார். இலவச தரிசன டோக்கன் பெறும்போது ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி மல்லிகா உயிரிழந்தார். இதுகுறித்து பேசிய கிருஷ்ணன், நெரிசலில் சிக்கி மனைவிக்கு இடுப்பு முறிந்ததாகவும் சிகிச்சைக்கு அழைத்துச் செல்லும் முன் இறந்துவிட்டதாகவும் கூறினார். ஓடினாங்க. திக்கு ஓடின போனோன்னே நல்லா போட்டு மிதிச்சுட்டாங்க. உடனே இடுப்பு உடஞ்சி போச்சு. பிடிச்சும்போது தூக்கிட்டு வர அப்புறம் காப்பாற்றி கொடுத்து வரும்போது டக்குன்னு போலீஸ் இல்லை எல்லாம் நீடுது வேடிக்கை தான் பார்த்த உடனே அது வேலையை பண்ணதில்லை. குழந்தைங்க இல்லை சார், எல்லாம் போதும் செத்து போச்சுங்க சார். எல்லாம் ஹார்ட் அட்டாக் அதெல்லாம் வந்து இது வந்து உடனே வந்து எல்லாம். மனைவி உடலை சொந்த ஊருக்கு கொண்டு செல்ல அதிகாரிகள் உதவுவதாக கூறியிருப்பதாகவும் கிருஷ்ணன் கண்ணீர் ததும்ப கூறினார். திருப்பதியில் கூட்ட நெரிசலில் சிக்கி பக்தர்கள் உயிரிழப்பதற்கு காரணமான காவல்துறை அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆட்சியர் வெங்கடேஸ்வர் தெரிவித்துள்ளார். கூட்ட நெரிசலில் சிக்கி காயமடைந்து திருப்பதி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களை சந்தித்து ஆறுதல் கூறிய பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பைராகிப்பட்டிடையில் அமைக்கப்பட்டுள்ள கவுண்டரில் பணியில் இருந்தவர்கள் பிரதான நுழைவு வாயிலை திடீரென்று திறந்துவிட்டதால் அசம்பாவிதம் நிகழ்ந்ததாக கூறினார். எவ்வித முன்னறிவிப்பும் இல்லாமல் கேட்டை திறந்துவிட்ட டிஎஸ்பி மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். இந்த கோர சம்பவம் குறித்து அறிந்த முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு டிஜிபி மற்றும் திருப்பதி தேவஸ்தான அதிகாரியுடன் ஆலோசனை நடத்தினார். அப்போது காயமடைந்தவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்க அறிவுறுத்தினார். இலவச தரிசன டோக்கன் வழங்கும் இடத்தில் போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கும்படியும் உத்தரவிட்டார். திருப்பதியில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோரின் குடும்பத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி, ராகுல் காந்தி உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் யாராக இருந்தாலும் எந்த பின்னணி கொண்டிருந்தாலும் அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார். மீண்டும் சொல்றேன், அது யாரா இருந்தாலும் சரி, அவங்க மேல தயவு தாட்சணமே இல்லாம காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்கும். இதை இந்த அவைக்கு 100% உறுதியோடு நான் சொல்லிக் கொள்கிறேன். அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை வழக்கில் குற்றவாளிக்கு உச்சபட்ச தண்டனை பெற்றுத்தரப்படும் என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார். இது தொடர்பான சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர், அரசியல் ஆதாயத்திற்காக எதிர்க்கட்சிகள் அரசை குற்றம் சாட்டுவதாக குறிப்பிட்டார். குற்றம் நடந்த பிறகு ஒருவேளை குற்றவாளியை உடனடியாக கைது செய்யாமல் விட்டிருந்தா அல்லது குற்றவாளியை காப்பாற்ற முடிவு செஞ்சிருந்தாலோ அரசை நீங்கள் குறை சொல்லலாம். ஆனால் சில மணி நேரத்துக்குள்ள குற்றவாளியை கைது செஞ்ச பிறகும், குற்றம் சம்பந்தப்பட்ட ஆதாரங்களை எல்லாம் திரட்டின பிறகும் அரசை குறை சொல்றது அரசியல் ஆதாயத்துக்கான தவிர உண்மையான அக்கறையோடு செயல்படுகிறது இல்லை என்பதை இந்த மாமன்றத்தில் நாம் பதிவு செய்கிறோம். இந்த வழக்கில் 60 நாட்களுக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் எனவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். அதோட சிறப்பு நீதிமன்றம் மூலம் இந்த வழக்கை விரைந்து விசாரிக்க அனைத்து முயற்சிகளையும் அரசு எடுத்து குற்றவாளிகளுக்கு உச்சபட்ச தண்டனை கிடைப்பதை உறுதி செய்யும் என்பதை இந்த அவைக்கு நான் மீண்டும் உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நேர்மையாக நியாயமாக வழக்கு விசாரணை நடைபெற்று வருவதாகவும் முதலமைச்சர் விளக்கமளித்தார். நான் எதிர்க்கட்சிகளை கேட்க வரும்போது, யார் அந்த சார் அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டுறீங்க. உண்மையாக உங்ககிட்ட அதுக்கு ஆதாரம் இருந்தா உயர்நீதிமன்ற உத்தரப்படி அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சிறப்பு புலனாய்வு கேட்டுக்கொண்டு கொடுங்க, அதை சொல்லுங்க. ஆதாரம் இருந்தா அதை யார் தடுக்க போறான்? யார் அந்த சார் என எதிர்க்கட்சிகள் எழுப்பும் கேள்விக்கு சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அளித்த பதில்தான் இது. பாதிக்கப்பட்ட பெண்ணின் பக்கம் நின்று நியாயம் பெற்றுத் தருவதே நோக்கம் என குறிப்பிட்ட முதலமைச்சர், இந்த சம்பவத்தில் எதிர்க்கட்சிகள் மலிவான அரசியலில் ஈடுபட வேண்டாம் என கூறினார். ஒரு மாணவி சம்பந்தப்பட்ட சென்சிட்டிவான வழக்கில் வீண் விளம்பரத்துக்காக, குறுகிய அரசியல் லாபத்துக்காக மலிவான செயல மீண்டும் ஈடுபட வேண்டாம் என உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறேன்.
அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கில் அரசின் மீது தவறான தோற்றத்தை ஏற்படுத்த சிலர் முயற்சிப்பதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பான முதல் 10 நகரங்களில் சென்னையும் கோவையும் இருப்பதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கில் கைதானவர் திமுக உறுப்பினர் இல்லை என்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விளக்கம் அளித்துள்ளார். சென்னை மாணவி வழக்கில் கைது செய்யப்பட்டவர் நிச்சயமா சொல்றேன், உறுதியாக சொல்றேன், திமுக உறுப்பினர் இல்லை, திமுக ஆதரவாளர். அதை நாங்கள் மறுக்கல. அமைச்சர்களோடு அரசியல்வாதிகளோடு படங்கள் எடுத்திருக்கலாம், தவறு இல்லை. ஆனால் யாராக இருந்தாலும் உண்மையாக திமுக இருந்தாலும் நான் நிச்சயமாக உறுதியாக நடவடிக்கை எடுப்பேன், அதில் எந்த மாற்றம் கிடையாது. ஆனால் திமுக காரன் இல்லை, திமுக உறுப்பினர் இல்லை, திமுக அனுதாவி, அதுதான் உண்மை. எனவே எப்படி இருந்தாலும் கூட அந்த குற்றவாளியை நாங்கள் காப்பாற்றல, உடனடியாக கைது செஞ்சு சிறையில் அடைச்சிருக்கிறதோடு குண்டர் சட்டத்திலும் போட்டிருக்கிறோம். மேலும் அண்ணா நகரில் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் அதிமுக நிர்வாகியாக இருந்த சுதாகர் கைது செய்யப்பட்டதையும் சுட்டிக்காட்டினார். சுதாகர் அதிமுக வட்டச்செயலாளர் பொறுப்பில் இருக்காரு, அவரையும் காவல்துறை கைது செஞ்சிருக்காங்க. காவல் ஆய்வாளர் பொறுப்பில் இருக்கிற ஒருவரையும் கைது செஞ்சிருக்காங்க. என்னுடைய அரசை பொறுத்த வரைக்கும் எந்த கட்சியாக இருந்தாலும், எந்த தனிப்பட்ட நபராக இருந்தாலும் சரி, ஏன் காவல்துறையாக இருந்தாலும் சரி, பெண்களின் பாதுகாப்பு தான் முக்கியமே தவிர நாங்கள் எதையும் எதிர்பார்ப்பதில்லை. பெண்கள் பாதுகாப்பிற்காக எதிர்க்கட்சி நண்பர்கள் தங்களால் இயன்ற ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். பொள்ளாச்சி சம்பவத்தை குறிப்பிட்டு பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், அதிமுகவை பார்த்து யார் அந்த சார் என 100 கேள்விகளை கேட்க முடியும் என கூறியதால் அதிமுக உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். சட்டப்பேரவையில் பேசிய முதலமைச்சர், பொள்ளாச்சி சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணையில்தான் உண்மை அம்பலமானதாக குறிப்பிட்டார். பொள்ளாச்சியில் நடந்தது ஒரு பெண் சம்பந்தப்பட்ட பாலியல் குற்றம் இல்ல, தொடர்ச்சியா பல பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை 2 வருஷமா நடந்திருக்கு. ஒரு கும்பல் செஞ்சுட்டு வந்திருக்கு. அன்றைய அதிமுக ஆட்சி எந்த நடவடிக்கை எடுக்கல. ஆனா சிபிஐ விசாரணையில பொள்ளாச்சி சம்பவம் முழுவதுமே அதிமுக பிரமுகர்களால் நடத்தப்பட்டது தெளிவா சொல்லிட்டாங்க. இதனால் இடத்தை விட்டு எழுந்து வந்த அதிமுக எம்எல்ஏக்கள் அமளியில் ஈடுபட்டனர். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர், எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆட்சியை அந்த சார் ஆட்சி என குறிப்பிட்டார். இப்படி பெண்களுக்கு எதிரான ஆட்சி நடத்திய சாருங்கெல்லாம் இப்ப பேட்ஜ் அணிஞ்சிட்டு வந்து உட்கார்றாங்க. இப்ப பேட்ஜ் அணிஞ்சிட்டு உட்கார்ந்து மட்டும் போயிட்டாங்க பாதியில. இது போல 100 சார் கேள்விகளை அதிமுக பார்த்து என்னால கேட்க முடியும். முதலமைச்சரின் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக உறுப்பினர்கள் வெளியேறினர். பொள்ளாச்சி வன்கொடுமை சம்பவத்தில் உண்மைக்கு புறம்பான தகவல்களை முதலமைச்சர் பேசுவதாக எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் குற்றம் சாட்டியிருக்கிறார். பொள்ளாச்சி சம்பவத்தை மேற்கோள் காட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசியிருப்பது அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தை நியாயப்படுத்துவது போல் இருப்பதாக சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் குற்றம் சாட்டியுள்ளார். வெளிநடப்பிற்கு பின்னர் சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய அவர், பொள்ளாச்சி சம்பவத்தில் உடனடியாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டதாக கூறினார். முதல்வரிடத்திலே கவனத்திலே கொண்டு சென்றால் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கிடைக்கும் என்கிற அடிப்படையிலே தான் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. ஆனால் அவர் பொள்ளாச்சி சம்பவத்தை மேற்கோள் காட்டுவது இந்த சம்பவத்தை நியாயப்படுத்துவதை போலதான் அமைந்திருக்கிறதை தவிர, ஆகவே அது குறித்து எங்களுக்கு உடன்பாடு இல்லை. பொய் தகவல்களை தெரிவிக்கிறார்கள். முதலமைச்சர் அவர்கள் பொய் தகவல்களை, உண்மைக்கு மாறான தகவல்களை அவையிலே பதிவு செய்யக்கூடாது என்பதற்காக நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்துவிட்டு நாங்கள் வெளிநடப்பு செய்தோம். மேலும் கருப்பு சட்டை அணிந்து சட்டப்பேரவைக்கு சென்ற அதிமுக உறுப்பினர்கள் அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். முன்னதாக சட்டப்பேரவையில் பேசும்போது தமிழ்நாட்டில் பாலியல் வன்கொடுமை சம்பவம் நடைபெறாத நாளே இல்லை என்ற நிலை இருப்பதாக குற்றம் சாட்டினார். இதற்கு அவையில் பதிலளித்த அமைச்சர் துரைமுருகன், அனைத்து ஆட்சியிலும் பாலியல் வன்கொடுமை நடக்கிறது என்றும் சட்டத்திற்கு கட்டுப்படாதவர்கள் அனைத்து மாநிலங்களில் இருப்பதாகவும் கூறினார். யார் அந்த சார் என்ற தகவலை மத்திய அரசு வெளியிடலாமே என சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலில் இந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற டெலிகாம் துறையிலிருந்து அந்த எண்ணை வெளியிடலாம், யார் அந்த சாரை வெளியிடலாம், ஏன் வெளியிடவில்லை, எதற்காக அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதனிடையே பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு குரல் கொடுப்பது அரசியல் என்றால் அதனை பாஜக தொடர்ந்து செய்யும் என அக்கட்சி எம்எல்ஏ வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். சம்பந்தமே இல்லாமல்
பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்தை பற்றி அதிகமாக பேசி மற்றும் அந்த குறிப்பிட்ட வழக்கில் தொடர்புடைய நபர் யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுப்போம் என்பதோடு முடித்துக் கொண்டிருக்கிறார்கள். பாலியல் வன்கொடுமை வழக்கில் எந்த கட்சியினராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் குறிப்பிட்டார். சென்னையில் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான அதிமுக வட்டச் செயலாளர் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார். சென்னை அண்ணா நகரில் 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை நடத்தி வரும் நிலையில் ஏற்கனவே 14 வயது சிறுவன் மற்றும் சதீஷ் என்ற இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் சென்னை நடுவான்கரையைச் சேர்ந்த அதிமுகவின் 103வது வட்டச் செயலாளர் சுதாகர் கைது செய்யப்பட்டார். அதிமுக வட்டச் செயலாளர் சுதாகர் குற்றவாளியான சதீஷ் தலைமறைவாக இருக்க உதவியதும், வழக்கில் இருந்து சதீஷின் பெயரை நீக்க காவல் நிலையத்திற்கு சென்று பேரம் பேசியதும் விசாரணையில் தெரியவந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் பணம் கொடுப்பதாக பாதிக்கப்பட்டவர்களிடம் சுதாகர் பேரம் பேசியதும் விசாரணையில் அம்பலமானதாக கூறப்படுகிறது. இதையடுத்து கைது செய்யப்பட்ட சுதாகரை அதிமுகவில் இருந்து நீக்கி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். இதனிடையே இந்த வழக்கில் கைதான அண்ணாநகர் மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் ராஜி பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். புகார் அளிக்க வந்தபோது சிறுமியின் பெற்றோரை தாக்கி மிரட்டியதாக எழுந்த புகாரில் காவல் ஆய்வாளர் ராஜி கைது செய்யப்பட்ட நிலையில் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 5 மாவட்டங்களில் வரும் 11ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டிருக்கும் அறிவிப்பில் 2 நாட்களுக்கு தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்கள், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலை வேளையில் பனிமூட்டம் காணப்படும் என்றும் நீலகிரி மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் இரவு நேரத்தில் உறைபனிக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. 11ஆம் தேதி தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், காரைக்கால் பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஏரிக்குள் பதுங்கிய கொள்ளையர்களை ட்ரோன் கேமரா உதவியுடன் இளைஞர்கள் சுற்றி வளைத்து பிடித்த காட்சிகள்தான் இவை. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த வேடவாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் பார்த்தசாரதி. இவர் விவசாய பணி முடிந்து வீடு திரும்பிய போது வீட்டினுள் கொள்ளையர்கள் இருப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்தார். பார்த்தசாரதி வருவதைக் கண்டு கொள்ளையர்களில் ஒருவர் இருசக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு தப்பினார். வீட்டினுள்ளே இருந்த 2 கொள்ளையர்கள் பின்பக்க வழியாக சென்று ஏரியில் பதுங்கினர். உடனடியாக அப்பகுதி இளைஞர்கள் ஏரியில் ட்ரோன் கேமராவை பறக்கவிட்டு தேடும் பணியில் ஈடுபட்டனர். ஒரு கட்டத்தில் கொள்ளையர்களை கண்டுபிடித்து மதுராந்தகம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். விசாரணையில் பிடிபட்ட இருவரும் ஏற்கனவே பல குற்றச் செயல்களில் ஈடுபட்டவர்கள் என்பது தெரியவந்தது. தப்பியோடிய மற்றொரு நபரை தேடி வருகின்றனர். ராணிப்பேட்டை சிப்காட் அருகே நேற்றிரவு ஏற்பட்ட விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். ராணிப்பேட்டை அருகே பேருந்து மற்றும் 2 லாரிகள் அடுத்தடுத்து மோதிக்கொண்ட விபத்தில் 4 பேர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் சிப்காட் அருகே சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் கர்நாடக மாநில அரசு பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது. அந்த பேருந்து டிப்பர் லாரி ஒன்றை முந்திச் செல்ல முயற்சித்ததாகவும் அப்போது எதிரே வந்த காய்கறி லாரி மீது மோதியதாகவும் சொல்லப்படுகிறது. 3 வாகனங்களும் விபத்தில் சிக்கிய நிலையில் 4 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். பேருந்தில் பயணித்த 30க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்த நிலையில் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். விபத்து சம்பவத்தால் லாரியில் இருந்த காய்கறிகள் மூட்டை மூட்டையாக சாலையில் கிடந்தன. இந்த விபத்து சம்பவத்தால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் கந்தசாமி முருகன் கோவில் உண்டியலில் தவறுதலாக விழுந்த ஐபோனை ஏலமிட்டு உரியவரிடம் அறநிலையத்துறை அதிகாரிகள் ஒப்படைத்தனர். சென்னை அம்பத்தூரைச் சேர்ந்த தினேஷ் என்பவர் ஆகஸ்ட் 18ஆம் தேதி திருப்போரூர் முருகன் கோவில் உண்டியலில் காணிக்கை செலுத்த முயன்றபோது அவரது ஐபோன் தவறுதலாக உண்டியலில் விழுந்தது. இதையடுத்து டிசம்பர் 19ஆம் தேதி காணிக்கை என்னும் பணியின் போது ஐபோனை மீட்ட அறநிலையத்துறை அதிகாரிகள் அதை அலுவலகத்தில் பத்திரமாக வைத்திருந்தனர். இந்நிலையில் தினேஷ் தனது ஐபோனை மீட்டு தரும்படி அறநிலையத்துறைக்கு கடிதம் எழுதியிருந்தார். ஐபோன் உரியவரிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அமைச்சர் சேகர் பாபுவும் கூறியிருந்தார். இந்த நிலையில் அறநிலையத்துறை அதிகாரிகள் ஐபோனை ஏலம் விட அதற்கு 10,000 ரூபாய் தொகையை செலுத்தி தினேஷ் தனது ஐபோனை திரும்ப பெற்றுக் கொண்டார்.
மதுரை திண்டுக்கல் வழியாக இயக்கப்படும் 9 ரயில்கள் இன்று மாற்றுப்பாதையில் இயக்கப்பட உள்ளன. மதுரை அருகே கூடல் நகர் ரயில் நிலையத்தில் வியாழனான இன்று ரயில் பாதை மேம்பாட்டு பணிகள் நடைபெற உள்ளன. இந்த பணிகள் காலை 10:35 மணி முதல் மாலை 5:35 மணி வரை நடைபெற உள்ளது. இதனால் மதுரை திண்டுக்கல் வழியாக இயக்கப்பட வேண்டிய 9 ரயில்கள் விருதுநகர், மானாமதுரை, காரைக்குடி வழியாக இயக்கப்பட உள்ளன. அதன்படி செங்கோட்டை, மயிலாடுதுறை ரயில் மற்றும் நாகர்கோவில், மும்பை ரயில் உள்ளிட்ட 9 ரயில்கள் மாற்றுப்பாதையில் இயக்கப்பட உள்ளன. அதன்படி இவை விருதுநகர், மானாமதுரை, காரைக்குடி வழியாக மாற்றுப்பாதையில் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. பயணிகளின் வசதிக்காக சில ரயில்கள் மானாமதுரை மற்றும் காரைக்குடி ரயில் நிலையங்களில் நின்று செல்லும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாய் மகளுடனான உறவை கொச்சைப்படுத்தும் வகையில் பெரியார் பேசியதாக அவதூறு கூறிய சீமானுக்கு தந்தை பெரியார் திராவிடர் கழகம் கண்டனம் தெரிவித்துள்ளது. கடலூர் மாவட்டம் வடலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானிடம் விஜயுடனான முரண்பாடு குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அப்போது விஜய் கொள்கை தலைவராக பெரியாரை ஏற்றுள்ளதால் எதிர்ப்பதாக கூறிய சீமான் தாய் மகளுடனான உறவை கொச்சைப்படுத்தும் வகையில் பெரியார் பேசியதாக கூறினார். மேலும் தமிழ் மொழியை பெரியார் கடுமையாக விமர்சித்ததாகவும் சீமான் கூறினார். அந்த மொழியே சாணி ஏன் கூப்ப காட்டு மிராண்டி மொழி. உங்க தமிழ் தாய்க்கு என்ன கொம்பா இருக்கு? உங்க தமிழ் தாய் 3000 ஆண்டுகளா உங்களை என்ன படிக்க வச்சாலான்னு கேட்டா தமிழை சனின்னு சொன்ன பெரியார் எந்த மொழியில் எழுதினாரு? சீமானின் அவதூறு கருத்துக்கு கண்டனம் தெரிவித்துள்ள தந்தை பெரியார் திராவிடர் கழக பொதுச் செயலாளர் கோவை ராமகிருஷ்ணன் தாய் மகளுடனான உறவு குறித்து பெரியார் பேசியதற்கான ஆதாரத்தை கேட்டு சீமானின் வீட்டுக்கு செல்லப்போவதாக கூறினார். ஜனவரி 9ஆம் தேதி காலை 10 மணிக்கு சீமான் வீட்டுக்கு நான் நேரில் செல்ல இருக்கிறேன். அவர் என்னிடத்தில் அந்த பெரியார் சொன்னதற்கான ஆதாரத்தை காட்ட வேண்டும். 1971ஆம் ஆண்டு பெரியார் குறித்த இதே பொய்யான தகவலை பகிர்ந்த துக்ளக் பத்திரிகை நீதிமன்றத்தில் மன்னிப்பு கேட்டதாகவும் கோவை ராமகிருஷ்ணன் குறிப்பிட்டார். எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி தமிழ்நாட்டைச் சேர்ந்த 10 மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது. மயிலாடுதுறை மற்றும் காரைக்காலைச் சேர்ந்த 10 மீனவர்கள் ஒரு படகில் கடலுக்கு மீன் பிடிக்கச் சென்றனர். அப்போது காரை நகர் அருகே மீனவர்கள் எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் சுற்றி வளைத்தனர். ஒரு படகுடன் 10 மீனவர்களையும் காரை நகர் கடற்பரப்பில் கைது செய்த இலங்கை அதிகாரிகள் காங்கேசன்துறை கடற்கரை முகாமிற்கு அழைத்துச் சென்றனர். முதற்கட்ட விசாரணைக்கு பின் மீனவர்களை யாழ்ப்பாணம் மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கவிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் இந்தியா கூட்டணியைச் சேர்ந்த 2 கட்சிகள் ஆம் ஆத்மிக்கு ஆதரவு கரம் நீட்டியுள்ளன. டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் ஆளும் ஆம் ஆத்மி கட்சிக்கு திரிணாமுல் காங்கிரஸ், சமாஜ்வாதி கட்சிகள் ஆதரவு தெரிவித்துள்ளன. 70 தொகுதிகளை கொண்ட டெல்லி சட்டப்பேரவைக்கு பிப்ரவரி 5ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறவுள்ளது. ஆளும் ஆம் ஆத்மி, பாஜக, காங்கிரஸ் என மும்முனை போட்டி நிலவுகிறது. நேற்று முன்தினம் ஆம் ஆத்மி கட்சிக்கு சமாஜ்வாதி ஆதரவு அளிப்பதாக அறிவித்தது. அதைத் தொடர்ந்து அக்கட்சியின் தலைவர் அகிலேஷ் யாதவுக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் நன்றி தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து மம்தா பானர்ஜியின் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியும் ஆதரவு அளிப்பதாக கூறியுள்ளது. ஆதரவளித்த மேற்குவங்க முதலமைச்சர் மம்தாவுக்கு நன்றி தெரிவித்து எக்ஸ் தளத்தில் கெஜ்ரிவால் பதிவிட்டுள்ளார். தாங்கள் மகிழ்ச்சியான நேரத்திலும் சிக்கலான நேரத்திலும் எப்பொழுதும் ஆதரவாகவும் உறுதுணையாகவும் இருந்துள்ளீர்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்தியா கூட்டணியில் உள்ள 2 முக்கிய கட்சிகள் ஆம் ஆத்மி கட்சிக்கு ஆதரவளித்துள்ளதால் காங்கிரஸ் அதிருப்தி அடைந்துள்ளது. விண்வெளியில் இன்று நடைபெற இருந்த ஸ்பேஸ் டாக்கிங் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரோ அறிவித்துள்ளது. 2035ஆம் ஆண்டிற்குள் விண்வெளியில் பாரதிய அந்தராக்ஷ ஸ்டேஷன் எனும் ஆய்வு மையத்தை நிறுவ இஸ்ரோ திட்டமிட்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக PSLV C-16 ராக்கெட்டில் ஏவப்பட்ட ஸ்பேஸ் டெக்ஸ் A மற்றும் B ஆகிய 2 செயற்கைக்கோள்களை இணைக்கும் ஸ்பேஸ் டாக்கிங் நிகழ்வுக்கு திட்டமிடப்பட்டிருந்தது. தற்போது 225 மீட்டர் இடைவெளியில் 2 செயற்கைக்கோள்களும் சுற்றி வருவதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. இந்த 2 செயற்கைக்கோள்களையும் இணைக்கும் ஸ்பேஸ் டாக்கிங் இன்று செயல்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் சில சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளதால் இன்று காலை 8 மணிக்கு நடைபெற இருந்த ஸ்பேஸ் டாக்கிங் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே கடந்த 7ஆம் தேதியில் இருந்து இன்றைக்கு ஒத்திவைக்கப்பட்ட ஒன்றிணைப்பு 2வது முறையாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. எனினும் செயற்கைக்கோள்கள் பாதுகாப்பாக இருப்பதாக இஸ்ரோ குறிப்பிட்டுள்ளது. அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் கட்டுக்கடங்காமல் பரவும் காட்டுத்தீயின் காட்சிகள்தான் இவை. தெற்கு கலிபோர்னியாவில் உள்ள லாஸ் ஏஞ்சல்ஸ் வனப்பகுதிகளில் செவ்வாய்க்கிழமை காட்டுத்தீ ஏற்பட்டது. அங்கு வீசும் பலத்த காற்று காரணமாக மற்ற பகுதிகளுக்கும் தீ அதிவேகமாக பரவி வருகிறது. பெரும் தொழிலதிபர்களின் வீடுகள் அமைந்துள்ள பசிபிக் பாலிசேட்ஸ் புறநகர் பகுதியை தீ சூழ்ந்துள்ளது.
அப்பகுதியிலிருந்து மக்கள் உடனடியாக வெளியேற தீயணைப்புத்துறை உத்தரவிட்டதை அடுத்து வாகனங்கள் உள்ளிட்ட உடைமைகளை விட்டுவிட்டு சுமார் 30,000 பேர் வெளியேற்றப்பட்டனர். குடியிருப்பு பகுதிகளுக்கு தீ பரவியதால் ஏராளமான வீடுகள் பற்றி எரிகின்றன. இதுவரை 5 சதுர கிலோமீட்டர் பரப்பளவிலான வனப்பகுதி மற்றும் குடியிருப்பு பகுதிகளை காட்டுத்தீ அழித்துவிட்டதாக மாகாண அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வனத்தையொட்டிய லாஸ் ஏஞ்சல்ஸ் நகர பகுதியில் உள்ள 13,000க்கும் மேற்பட்ட வீடுகள் ஆபத்தை எதிர்கொண்டுள்ளதால் தீயை கட்டுப்படுத்தும் பணியில் கலிபோர்னியா தீயணைப்புத் துறையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். நடிகர் அஜித்குமாரின் கார் ரேஸ் அணியினர் பயிற்சியில் ஈடுபடும் காட்சிகள் இவை. நடிகர் அஜித்குமாரின் கார் ரேஸ் அணி துபாயில் நடக்கவுள்ள கார் பந்தய போட்டியில் கலந்து கொள்ள உள்ளது. வரும் 11 மற்றும் 12ஆம் தேதிகளில் போட்டி நடக்கவுள்ள நிலையில் 42 அணிகள் கலந்து கொள்ள உள்ளன. இதையொட்டி நடந்த பயிற்சியின் போது அஜித்தின் கார் விபத்தில் சிக்கியது. எனினும் அஜித்திற்கு காயம் ஏற்படவில்லை என சொல்லப்பட்டது. இந்நிலையில் 4 பேர் கொண்ட அஜித்தின் அணியினர் பயிற்சியில் ஈடுபடும் வீடியோ தற்போது வெளியாகியுள்ளது. நடிகர் அஜித்குமார் நேற்று 1.5 மணி நேரம் பயிற்சியில் ஈடுபட்டார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்குகிறது. இடைத்தேர்தல் நடைபெறக்கூடிய ஈரோடு கிழக்கு தொகுதியில் 50,000 ரூபாய்க்கு மேல் ரொக்கமாகவும் 10,000 ரூபாய் மதிப்புக்கு அதிகமான பொருட்களை ஆவணமின்றி கொண்டு செல்ல வேண்டாம் என்று மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியுள்ளார். பிப்ரவரி 5ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறவிருக்கக்கூடிய நிலையில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி பிரதிநிதிகளுடன் ஈரோடு மாவட்ட ஆட்சியர் ராஜகோபால் சுன்கரா ஆலோசனை மேற்கொண்டார். பிறகு செய்தியாளர் பேசிய அவர், தேர்தல் நடத்தை விதிகள் ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு மட்டும்தான் என்றும் மாவட்டம் முழுவதுமாக கிடையாது என்றும் விளக்கம் அளித்தார். இதில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் வெறும் 98 ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு மட்டும் செயல்படும். இதனிடையே ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான கட்டுப்பாட்டு மையம் மாநகராட்சி அலுவலகத்தில் திறக்கப்பட்டது. பறக்கும் படையினர் பறிமுதல் செய்யக்கூடிய பணத்தை உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து இங்கு பெற்றுக்கொள்ளலாம் என்று மாநகராட்சி ஆணையர் மணீஷ் தெரிவித்தார். தேர்தல் அலுவலர்களுக்கான பயிற்சி நடைபெற்ற நிலையில் பதற்றமான வாக்குச்சாவடிகள் குறித்து அறிக்கை அளிக்க மண்டல தேர்தல் அதிகாரிகளுக்கு ஆணையர் மணீஷ் உத்தரவிட்டார். இந்நிலையில் ஈரோடு கிழக்கு தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் வாகன சோதனை தீவிரமடைந்துள்ளது. ஈரோட்டில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் உறவினருக்கு சொந்தமான கட்டுமான நிறுவனத்தில் 3வது நாளாக வருமான வரித்துறை சோதனை நடைபெற்று வருகிறது. ஈரோடு செட்டிப்பாளையம் தெற்கு ஸ்டேட் பேங்க் நகரில் எடப்பாடி பழனிசாமியின் நெருங்கிய உறவினரான என் ராமலிங்கம் என்பவருக்கு சொந்தமான கட்டுமான நிறுவனம் உள்ளது. என் ராமலிங்கத்தின் மகன் எடப்பாடி பழனிசாமியின் மகனான மிதுனின் சகலை முறையாகும். இந்நிலையில் ராமலிங்கத்தின் கட்டுமான நிறுவனத்தின் தலைமை அலுவலகம் உட்பட கோவை, பெங்களூருவில் உள்ள அவருக்கு தொடர்புடைய அலுவலகங்களில் வருமான வரித்துறையினர் நேற்று முன்தினம் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். இதன் தொடர்ச்சியாக ஈரோட்டில் உள்ள அவரது தலைமை அலுவலகத்தில் 3வது நாளாக 10க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். மேலும் வேளாங்காட்டு வலசு பகுதியில் உள்ள ராமலிங்கத்தின் வீட்டிலும் வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டுள்ளனர். அதன் நீட்சியாக ராமலிங்கம் தலைவராக பதவி வகிக்கும் மரவள்ளிக்கிழங்கு அரவை ஆலையிலும் சோதனை நடைபெற்று வருகிறது. இந்த மரவள்ளிக்கிழங்கு அரவை ஆலையில் எடப்பாடி பழனிசாமியின் அக்கா மகனான வெற்றிவேல் முதன்மை இயக்குநராக பணியாற்றி வருகிறார். இதேபோன்று முள்ளாம்பரப்பில் உள்ள செல்வசுந்தரம் என்பவருக்கு சொந்தமான RPP கட்டுமான நிறுவனம் மற்றும் அவரது வீட்டிலும் வருமான வரித்துறை சோதனை நடைபெற்று வருகிறது. சேலம் அருகே அதிர்ஷ்ட சீட்டு உரசினால் பரிசு கிடைக்கும் என ஆசை காட்டி மூதாட்டியின் தங்கத்தோட்டை மோசடி கும்பல் ஒன்று பறித்துச் சென்றுள்ளது. சங்ககிரி அருகே உள்ள அரசிராமணி பகுதியைச் சேர்ந்தவர் மாரியம்மாள். வீட்டில் அவர் தனியாக இருந்தபோது காரில் வந்து இறங்கிய கும்பல் ஒன்று அதிர்ஷ்ட சீட்டு தருவதாக கூறியதாக சொல்லப்படுகிறது. சீட்டை உரசினால் கேஸ் அடுப்பு, வெள்ளி கொலுசு உள்ளிட்ட பரிசு பொருட்கள் கிடைக்கும் எனவும் கூறி ஆசை காட்டியது. பின்னர் உங்களுக்கு பரிசு விழுந்திருக்கிறது என்று கூறி போலியான கேஸ் அடுப்பு மற்றும் வெள்ளி முலாம் பூசிய கொலுசை கொடுத்து ஏமாற்றி விட்டனர். அப்போது அவர் காதில் அணிந்திருந்த கால் சவரன் தங்கத்தோட்டை பறித்துக் கொண்ட அந்த கும்பல் மாயமாகியுள்ளது. தான் ஏமாற்றப்பட்டதை மூதாட்டி தாமதமாக உணர்ந்த நிலையில் சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். வெடிகுண்டு மிரட்டலை தொடர்ந்து நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மூப்பனாய் உதவியுடன் வெடிகுண்டு தடுப்பு பிரிவினர் சோதனை நடத்திய காட்சிகள்தான் இவை. நெல்லை ஆட்சியர் அலுவலகத்தில் வெடிகுண்டு வைக்கப்பட்டிருப்பதாக காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு மிரட்டல் வந்தது. அதனைத் தொடர்ந்து நள்ளிரவில் வெடிகுண்டு தடுப்பு பிரிவு காவல்துறையினர் தீவிர சோதனை மேற்கொண்டனர். இதில் வெடிகுண்டு மிரட்டல் வெறும் புரளி என தெரியவந்தது. இது தொடர்பாக நெல்லைப்பேட்டையைச் சேர்ந்த சையத் முகமது என்பவரை பிடித்து விசாரித்து வருகின்றனர். இந்நிலையில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை வழக்கில் குற்றவாளியை கைது செய்ய கோரி கோவை மாவட்டம் பொள்ளாச்சி சார் ஆட்சியர் அலுவலகத்திற்கு தொலைபேசி வாயிலாக பெட்ரோல் குண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பரபரப்பு
நிலவியது. இது தொடர்பாக பொள்ளாச்சி இந்திரா நகரைச் சேர்ந்த கிரிசங்கர் என்பவரை காவல்துறையினர் கைது செய்தனர். புதுச்சேரியில் கொலை செய்ய ஆயுதங்களுடன் வந்த கும்பலை தீரத்துடன் தடுத்து நிறுத்தி இளைஞரின் உயிரை காப்பாற்றியுள்ளார் காவலர் ஒருவர். உழவர்கரை டைமண்ட் நகரைச் சேர்ந்த ரூபினும் அவரது நண்பர் சஞ்சய்க்கும் இடையே முன்விரோதம் இருந்ததாக தெரிகிறது. இந்த நிலையில் சனிக்கிழமையன்று கதிர்காமம் பாரதி வீதியில் ரூபின் மற்றும் அவரது நண்பர்கள் மீது சஞ்சய் உள்ளிட்ட 5 பேர் கொண்ட கும்பல் ஆயுதங்களால் கொலைவெறி தாக்குதல் நடத்தினர். அப்போது அவ்வழியாக சென்ற முத்தியால்பேட்டை காவல் நிலைய காவலர் மனோஜ் அந்த கும்பலிடம் இருந்து கத்திகளை பிடுங்கி கொலையை அரங்கேற்ற விடாமல் தடுத்து நிறுத்தினார். ஆயுதங்களை கண்டு அச்சம் கொள்ளாமல் சிறிதும் பின்வாங்காமல் கொலையை தடுத்து நிறுத்தினார். இதனையடுத்து காவலர் மனோஜ் அளித்த தகவலின் பேரில் நிகழ்விடத்திற்கு வந்த காவலர்கள் இளைஞர் ரூபினை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தப்பியோடிய 5 பேரை கைது செய்த காவல்துறையினர் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இஸ்ரோவில் சேரும்போது அதன் தலைவராவேன் என்று நினைத்து பார்த்தது இல்லை என்று புதிய தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள தமிழ்நாட்டை சேர்ந்த நாராயணன் தெரிவித்துள்ளார். நியூஸ் 18க்கு பிரத்யேக பேட்டி அளித்தவர் மிகுந்த மகிழ்ச்சியில் இருப்பதாக கூறினார். Really, I was so happy, but then I know it is a great responsibility and great, rather I will tell, faith on me by the Honorable Prime Minister. That itself is a great honor, I will tell. And I know the type of ISRO team members, outstanding team, and we will be together doing great job. தலைவராக தேர்வு செய்யப்பட்டது எதிர்பாராததுதான் என்றும் அவர் குறிப்பிட்டார். So it was 41 years I am going to complete. Out of that 7 years as the director of LPSC. And to be frank, when you join, we don't look at this type of positions. Of course, you work and give the best effort, then whatever comes on the way, whatever organization wants, you do it. To be frank, at that point of time, I didn't imagine that I will be in a position to reach to this level. சந்திரயான் 4 ககன்யான் உள்ளிட்ட திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்படும் என்றும் நாராயணன் நம்பிக்கை தெரிவித்தார். உண்மையாக உழைத்தால் எந்த பின்புலத்தில் இருந்து வந்தாலும் சாதிக்க முடியும் என இஸ்ரோவின் தலைவராக உள்ள நாராயணனின் குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். நாராயணன் கடுமையாக உழைப்பவர் என அவரது மனைவி கவிதா குறிப்பிட்டார். His wife, I'm so proud, I'm excited, and we should thank God for that. Then all the Indians, because ISRO is a family, so I should thank all the Indians for that. We have a son also, so we three used to sit together and we used to comment, and then so science has been a topic of discussions at your house. Yeah, little bit. விடாமுயற்சி இருந்தால் உயரங்கள் தானாக கிடைக்கும் என்பதற்கு தனது தந்தையே சாட்சி என மகள் திவ்யா கூறினார். Like I said, it doesn't matter what family or any background you come from. If you can put in your 100% effort, and if you can be satisfied, self-satisfied that you're doing more and more and more, and if you can be genuinely happy with the effort you're putting in, you will you will get all the results you're looking for, and it will put you in heights as well. தனது குடும்பத்தினர், உறவினர்கள் என பலரும் அறிவியலாளர்கள் என்பதால் அறிவியலை சுற்றியே வளர்ந்ததாக திவ்யா குறிப்பிட்டார். காலையில் டீ கடை போனையா, அப்போ பேப்பர் பார்த்தேன், பார்த்து நல்ல மகிழ்ச்சியாக இருந்து. இஸ்ரோ தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டது குறித்து தனது தந்தையின் சகோதரர்களுக்கு செல்போன் மூலம் தகவல் தெரிவித்து விஞ்ஞானி நாராயணன் வாழ்த்து பெற்றுக் கொண்ட காட்சிகள்தான் இவை. இதுகுறித்து நியூஸ் 18க்கு பேட்டியளித்த அவரது சித்தப்பா நாராயண பெருமாள், விஞ்ஞானி நாராயணன் தங்களது குடும்பத்திற்கு பெருமை தேடி தந்திருப்பதாக பெருமிதம் தெரிவித்தார். எங்க குடும்பம் நல்ல முன்னேற்றம், இப்படி வாழ்ந்தோம், ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்தோம். இந்த பதவி கிடைச்சிருக்கிறது எவ்வளவு பெருமை, என் குடும்பத்துக்கு பெருமை, ஊருக்கு பெருமை. எங்க ஒரு டீ கடைக்கு போனேன், டீ குடிச்ச போய் எல்லாம் பேப்பரை பார்த்த உடனே ரொம்ப பெருமையாட்டு இருந்து. நாராயணன் அனைவரிடமும் இனிமையாக பழகும் நபர் என்று மேலக்காட்டு விளை கிராம மக்கள் தெரிவித்தனர். மக்களிடம் மிக எளிமையாக பழகக்கூடியவர். கிராமத்துக்கு வருகின்ற போது ஒவ்வொரு பதவி உயர்வுகள் கிடைக்கின்ற போதும் அவருக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்களை தவறாமல் சந்தித்து அவரிடம் ஆசி பெறுவது அவருடைய வழக்கம். இவ்வளவு கஷ்டப்பட்டு தான் முன்னேறி மேலே வந்திருக்காங்க.
இதே போல் பிள்ளைங்களை நாங்கள் படிக்க வைக்கணும்னு நாங்கள் முயற்சி பண்ணோம். இஸ்ரோ முன்னாள் தலைவர் சிவன் வரிசையில் விஞ்ஞானி நாராயணனும் அரசு பள்ளியில் படித்து உயர்ந்த பதவிக்கு சென்றிருப்பதாக கிராம மக்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். மண்மனம் மாறாமல் வேலூர் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் பொங்கல் விழா களை கட்டியது. பொங்கல் கொண்டாட்டத்தை ஒட்டி பல்கலைக்கழகத்தின் கல்லூரி வளாகம் ஒரு குக்கிராமம் போல் காட்சியளித்தது. மீன், கோழி, வாத்து வளர்ப்பு, ஆடுகள், மாடுகளுக்கென தனித்தனியே தொழுவம் போன்றவை பார்வையாளர்களை கவர்ந்தது. வண்ண வண்ண கோலமிட்டு பாரம்பரியமிக்க அரிசியில் பொங்கலிட்டு மாணவர்கள் மகிழ்ந்தனர். கரகாட்டம், பறை இசை உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் அரங்கேறின. பம்பரம், பாண்டியாட்டம், இளவட்டக்கல் என சிறு வயதில் விளையாடிய ஆட்டங்களை மாணவர்கள் விளையாடி மகிழ்ந்தனர். மேலும் விழாவில் ஒலிக்கப்பட்ட பாடலுக்கு மாணவ மாணவிகள் குத்தாட்டம் போட்டு வைபு ஏற்றினர். இதேபோன்று நெல்லை மாவட்டம் அரியகுளத்தில் அமைந்துள்ள நர்சிங் கல்லூரியில் பசுமை பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. மகளிர் உரிமை தொகை மேலும் பலருக்கு வழங்கப்படும் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் கூடுதலானோரை சேர்க்க 3 மாதங்களில் நடவடிக்கை எடுக்கப்படும் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் திருச்செங்கோடு எம்எல்ஏ ஈஸ்வரன் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர், தற்போது வரை 1,14,65,000 மகளிருக்கு உரிமை தொகை வழங்கப்படுவதாக குறிப்பிட்டார். முதலமைச்சருடைய அறிவுரைகளை பெற்று இதுவரை பயன்பெறாமல் உள்ளவர்களுக்கு இத்திட்டத்தின் உதவிகள் கிடைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை நிச்சயமாக எடுப்போம். இது குறித்து சென்ற முறை விண்ணப்பிக்க இயலாதவர்கள் புதிதாக விண்ணப்பிக்கவும், திட்டத்தின் விதிகளை பூர்த்தி செய்யும் மகளிர் அனைவருக்கும் உரிமை தொகை வழங்கவும் 3 மாதங்களுக்குள் நடவடிக்கை எடுக்கப்படும். மேல்முறையீட்டின் மூலம் புதிதாக 9 லட்சம் பேருக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் துணை முதலமைச்சர் உதயநிதி குறிப்பிட்டார். சட்டப்பேரவையை அவமதிக்கும் வகையில் ஆளுநர் ஆர்.என். ரவி நடந்து கொண்டதாகவும், இதனால் அவரை சட்டப்பேரவை வன்மையாக கண்டிப்பதாகவும் சபாநாயகர் அப்பாவு தெரிவித்தார். சட்டப்பேரவையில் பேசிய அவர், டிடி தமிழ் தொலைக்காட்சி மூலம் படம் பிடித்து ஏதேனும் செய்யலாம் என ஆளுநர் ஆர்.என். ரவி நினைத்ததாக குற்றம் சாட்டினார். மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் டிடியை அவர்களோடு அந்த பொதிகை தொலைக்காட்சியை கொண்டு வந்து ஏதாவது இங்கு தொலைக்காட்சியிலே படம் பிடித்து அதை வெட்டி ஒட்டி ஏதாவது செய்யலாம் என்று நினைத்து வந்ததை இந்த அரசு கண்டுபிடித்து அவரால் கொடுக்கப்பட்ட நெருக்கடியில் இருந்து இந்த அரசை, இந்த பேரவையை மீட்டது மாண்புமிகு முதலமைச்சருடைய நிர்வாகம் தான். மேலும் சட்டப்பேரவை நிகழ்வுகள் அவசர நிலை காலத்தை நினைவுபடுத்துவதாக ஆளுநர் எக்ஸ் பதிவில் குறிப்பிட்டதற்கும் சபாநாயகர் கண்டனம் தெரிவித்தார். நம்முடைய மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் இப்படிப்பட்ட பதிவுகளை போட்டு தமிழக மக்களையும், தமிழக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களையும் இது அவமானப்படுத்துகின்ற ஒரு செயலாக செய்வது வன்மையாக இந்த பேரவை கண்டிக்கிறது. தேசிய கீதம் பாட வேண்டும் என ஆளுநர் கோரிக்கை விடுப்பது முறையல்ல எனவும் சபாநாயகர் அப்பாவு குறிப்பிட்டார். சட்டப்பேரவைக்கு ஆளுநர் சென்றபோது பதாகைகளை ஏந்திய அதிமுகவினர் மீது உரிமை மீறல் நடவடிக்கை எடுக்க சபாநாயகர் முடிவெடுத்த நிலையில் முதலமைச்சர் கேட்டுக்கொண்டதை அடுத்து நடவடிக்கை திரும்ப பெறப்பட்டது. சபாநாயகர் உரை பற்றிய விவாதத்தின் போது பேசிய முதலமைச்சர், பதாகையை ஏந்தியவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறீர்கள் என கேள்வி எழுப்பினார். சபை நடக்கிற சபைக்கு பதாகை தவறு என்பது சொல்லி எங்கள் மீது நடவடிக்கை எடுத்துருக்கீங்க, உரிமைக்கு கூட அனுப்பிச்சு நடவடிக்கை எடுத்துருக்கீங்க. நான் சபாநாயகர் கேட்டுக்கொள்ள விரும்புவது, பதாவோடு வந்திருக்கக்கூடிய உறுப்பினர் மீது நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறீர்கள் என்பதை. இதையடுத்து அதிமுகவினர் மீது உரிமை மீறல் நடவடிக்கை குறித்து விசாரிக்க குழு அமைத்து உத்தரவிட்டார். அன்றைக்கு அவை நடவடிக்கைகளுக்கு குந்தகம் விளைக்க வேண்டும் என்றே விதிகளுக்கு மாறாக மரபுகளை பின்பற்றாமல் குழப்பம் விளைவித்த எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதில் அனைவருக்குமே ஒருமித்த கருத்து உள்ளதாலும் இது அவை உரிமை மீறிய செயலாக இருப்பதால் இது குறித்து விசாரித்து ஆய்ந்து அறிக்கை அளிப்பதற்காக பேரவை விதி 226 கீழ் அவை உரிமை குழுவிற்கு அனுப்பி வைக்கிறேன். பின்னர் நடவடிக்கையை பரிசீலிக்குமாறு முதலமைச்சர் கேட்டுக்கொண்டார். இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இது போன்ற தவறுகள் நிச்சயமாக நடக்காது என்ற உறுதியை அவர்கள் வழங்குவார்கள் என்று சொன்னால்
இத்தோடு இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இதனையடுத்து அதிமுகவினர் மீதான நடவடிக்கை திரும்ப பெறப்பட்டது. சபாநாயகர் அப்பாவுவின் பேச்சை கண்டித்து ஒருநாள் சட்டப்பேரவையை புறக்கணிப்பதாக அறிவித்து அதிமுக எம்எல்ஏக்கள் வெளியேறினர். ஆளுநர் உரையின் போது அதிமுகவினர் பதாகைகளுடன் வந்ததை சுட்டிக்காட்டி சபாநாயகர் பேசினார். பேரவைத் தலைவர் அழைத்து வந்து ஆளுநர் உரையாற்ற எழுப்பும் போது நீங்கள் பதாகையோடு வந்து அவருக்கு எதிர்ப்பு காட்டினால் அது அரசுக்கு எதிர்ப்பு என்றால் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் யாராவது ஒரு கருத்து சொல்லும் போது நீங்க எதிர்த்தால் ரைட்டு. ஆளுநர் உரையாற்றிருக்காங்க, ஆளுநருக்கு எதிராக இல்ல நாங்க அப்படிங்கறத வலுவா பதிவு பண்ணு நீங்க விரும்புற நீங்க பிறகு ஆளுநர் இருக்கும்போது பதாதையை காட்டீங்க. ஆளுநரை முற்றுகையிட்டதாக சபாநாயகர் பேசியதை திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தி அதிமுகவினர் அமளியில் ஈடுபட்டனர். அப்போது குறுக்கிட்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சபாநாயகர் தனது பேச்சை வாபஸ் பெற வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறினார். எந்த காரணத்தை கொண்டு நீங்க வாபஸ் வர வேண்டிய அவசியம் இல்லை, இதுதான் என்னுடைய கருத்து. இதையடுத்து நாள் முழுவதும் அவை நடவடிக்கைகளை புறக்கணிப்பதாக கூறி அதிமுக உறுப்பினர்கள் வெளியேறினர். அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் சிபிஐ விசாரணை தேவை என பாஜக மையக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. சென்னை தியாகராய நகரில் பாஜக தேசிய பொதுச் செயலாளர் தருண் சுக் தலைமையில் நடந்த கூட்டத்தில் மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல், பாஜக உட்கட்சி தேர்தல் உள்ளிட்டவை குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகிறது. கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கில் திமுக அரசின் விசாரணை முறையாக இல்லை என தெரிவித்தார். மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் மெதுவாக அவர் ஆதரவாளர் என்று சொல்லும் அளவிற்கு இன்று நிலைமை இருக்கிறது. இங்கே மாநில அரசின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அதனால் இங்கே உயர் விசாரணையான சிபிஐ விசாரணை வேண்டும். போராடுபவர்களை கைது செய்யும் அடக்குமுறை தமிழ்நாட்டில் நிலவுவதாகவும் தமிழிசை குற்றம் சாட்டினார். பாடி மாடிஃபிகேஷன் பண்ணதெல்லாம் தப்பாயிடுச்சு. இதுக்கு நான் முறையான சான்றிதழ் எதுவும் நான் பெறலை. என்னோட ப்ராக்டிஸ்னால இதை பண்ணிட்டேன். ஸோ இது வந்து சட்டப்பூர்வமான தப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி பாடி மாடிஃபிகேஷன் யாரும் பண்ணாதீங்க. இது வந்து முறையான சான்றிதழும் பெறாமல் பண்ணால் இந்த மாதிரியான விளைவுகளை சந்திக்க மாதிரி வரும். நாக்கை பிளந்து டாட்டூ போட்ட விவகாரத்தில் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் விடுவிக்கப்பட்ட இளைஞர் விடுத்த வேண்டுகோள்தான் இது. திருச்சியில் டாட்டூ ஸ்டுடியோ நடத்தி வந்த ஹரிஹரன் வாடிக்கையாளர் ஒருவரின் நாக்கை பிளந்து டாட்டூ போட்டு அதனை செல்போனில் பதிவு செய்து இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டது சர்ச்சையானது. இதுகுறித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் ஹரிஹரனை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் ஹரிஹரன் நிபந்தனை ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். சிறையில் இருந்து வெளியே வந்த அவர் இனி இதுபோன்ற சட்டவிரோத செயலில் ஈடுபட மாட்டேன் என்று உறுதியளித்தார். தனக்கு அறிவுரை வழங்கிய ஆட்சியருக்கும் டிஐஜி வருண்குமாருக்கும் நன்றி தெரிவிப்பதாகவும் கூறினார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் வேட்புமனு தாக்கலுக்கு முன்பு இரட்டை இலை சின்னம் தொடர்பாக முடிவெடுக்க வேண்டுமென இந்திய தேர்தல் ஆணையத்தில் அதிமுகவைச் சேர்ந்த வழக்கறிஞர் சேலம் மணிகண்டன் மனு அளித்தார். இரட்டை இலை சின்னம் தொடர்பாக விரைவில் முடிவெடுக்கும்படி தேர்தல் ஆணையத்துக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இது தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், சூரியமூர்த்தி ஆகியோருக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டு அவர்களது விளக்கத்தை கேட்டு வருகிறது. வழக்கறிஞர் சேலம் மணிகண்டன் தேர்தல் ஆணையத்தில் மனு அளித்துள்ளார். இந்த விவகாரத்தில் உடனடியாக தெளிவான முடிவை அறிவிக்க வேண்டுமென அவர் மனுவில் வலியுறுத்தியுள்ளார். சார், நான் மரியாதைக்குரிய சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா அவருடைய செக்ரட்டரியை பார்த்து நான் ஒரு மனு கொடுத்துருக்கேன். அந்த மனுவோட சுருக்கமாக நான் கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிடங்கள் நான் சொல்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் அவர் உள்வாங்கிட்டார். நான் கேட்குறது ஆஸ் இம்மீடியட் இன்னைக்கோ நாளைக்கோ அதான் உயர்நீதிமன்றத்துக்கு உரிய பதிலை அளித்து இதை ஒரு கிளாரிட்டியை கொடுக்கணும், ரீஎன்டாஸ் பண்ணணும், ஆம்பிகுட்டி இல்லாமல் இருக்கணும், தெளிவோடு இருக்கணும். கட்சியில் இல்லாதவர்கள் இரட்டை இலை சின்னம் விவகாரத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தி வருவதாகவும் அவர்களின் மனுக்களை தேர்தல் ஆணையம் ஏற்கக்கூடாது என்றும் அவர் கோரிக்கை வைத்தார். டங்ஸ்டன் திட்டத்திற்கு ஒரு பிடி மண்ணை கூட எடுக்க அனுமதிக்க மாட்டோம் என சட்டப்பேரவையில் அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். டங்ஸ்டன் சுரங்கம் தொடர்பாக சட்டப்பேரவையில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. அப்போது பேசிய அமைச்சர் தங்கம் தென்னரசு டங்ஸ்டன் திட்டத்திற்கு தமிழ்நாடு அரசு ஒருபோதும் அனுமதி வழங்காது என தெரிவித்தார். மாண்புமிகு முதலமைச்சர் முதலமைச்சராக இருக்கிற வரை ஒரு பிடி மண்ணை கூட அங்கே இருந்து எடுப்பதற்கு தமிழ்நாடு அரசு நிச்சயமாக அனுமதிக்காது என்பதை நான் இங்கே திட்டவட்டமாக உங்களிடத்தில் தெரிவித்து, இங்கே எல்லாம் முகக்கவசம் போட்டுக் கொண்டு வந்திருக்கிறீர்களே, இந்த முகக்கவசம் எதற்காக போட்டுக் கொண்டு வந்திருக்கேன் என்று சொன்னால் நீங்கள் செய்த தவறை மறைப்பதற்காக இந்த முகக்கவசத்தை உங்கள் முகங்களில் அணிந்து கொண்டு வந்திருக்கேன் என்பதை சொல்லி நான் அமைகிறேன். நன்றி. வணக்கம்.
முன்னதாக பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மாநில அரசின் ஏல நடைமுறையை மாற்றும் சட்டத்திற்கு அதிமுகவின் மாநிலங்களவை உறுப்பினர் தம்பிதுரை ஆதரித்ததாக தெரிவித்தார். மாநிலங்களவை உறுப்பினர் மதிப்புக்குரிய தம்பிதுரை அவர்கள் அந்த அவையில பேசி ஆதரித்து பேசியிருக்கிறார். இது உண்மை இல்லை என்று மறுக்கிறீர்களா? டங்ஸ்டன் பிரச்சினைக்கு மூல காரணமே அதிமுக தான் என முதலமைச்சர் தெரிவித்த போது சலசலப்பு ஏற்பட்டது. டங்ஸ்டன் திட்டத்திற்கு எதிரான மக்களின் போராட்ட புகைப்படங்கள் பிரதமரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். டங்ஸ்டன் ஏலத்தை ரத்து செய்ய கோரி போராட்டங்கள் நடக்கும் நிலையில் அரிட்டாப்பட்டி, வல்லாளப்பட்டி கிராமங்களில் மக்களை பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் விஜய பிரபாகரன் உள்ளிட்டோர் சந்தித்து ஆதரவு தெரிவித்தனர். நாளைக்கு இந்த திட்ட ரத்தில இந்த மண்ணன் நோண்டன் ஏதாவது ஜேசிபி வந்தா முதலால நான் தான் கரையில படுத்து. இது வெறும் வார்த்தை இல்லை, என் உணர்வு. அப்படி என்ன முதல்ல ஜேசிபில எடுக்கிட்டா அப்புறம் இந்த மண்ணை எடுக்கட்டும் பார்ப்போம். என் பார்ப்பாங்க என் சகோதர சகோதரி இளைஞர்கள் இருக்கும் வரை இந்த மண்ணை யாரும் தொட முடியாது என்பதை சொல்றேன். மத்திய மாநில அரசுகள் இணைந்து இந்த திட்டத்தை ரத்து செய்வோம் என அறிவிக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார். கோவையில் பீஃப் பிரியாணி விற்கக்கூடாது என்று தள்ளுவண்டி வியாபாரியை பாஜக நிர்வாகி மிரட்டியிருக்கிறார். கோவையில் பீஃப் பிரியாணி விற்கக்கூடாது என தள்ளுவண்டி கடைக்காரர்களிடம் பாஜக நிர்வாகி வாக்குவாதத்தில் ஈடுபட்ட காட்சிதான் இது. கோவை உடையாம்பாளையத்தில் அதே பகுதியைச் சேர்ந்த தம்பதியினர் தள்ளுவண்டியில் பிரியாணி கடை வைத்து தங்கள் அன்றாட வாழ்க்கையை நகர்த்தி வருகின்றனர். அதில் மாட்டிறைச்சியும் விற்பனை செய்யப்படும் நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த பாஜக நிர்வாகி சுப்பிரமணி என்பவர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். தங்களுக்கு வேறு தொழில் தெரியாது என தள்ளுவண்டி கடைக்காரர்கள் கூறிய போதும் பீஃப் பிரியாணி விற்கக்கூடாது என்று பாஜக பிரமுகர் விடாப்பிடியாக வாதம் செய்துள்ளார். இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியான நிலையில் பீஃப் பிரியாணி கடை போடக்கூடாது என்பது ஊர் கட்டுப்பாடு என அவர் தெரிவித்துள்ளார். கேட்டது பீஃப் பிரியாணி போட வேண்டாம், ஊரினுடைய கட்டுப்பாடு. இது வேற மாதிரி போகு, நீ ஒருத்தர் போட்டேன்னு அடுத்தடுத்து பிரச்சனை ஒருத்தர் வருவாங்க, வேற மாதிரி போகுங்கிறதுக்காக வேண்டான்ட்டு வேற ஒன்று. பீஃப் பிரியாணி விற்கக்கூடாது என பாஜக நிர்வாகி வாக்குவாதத்தில் ஈடுபட்டது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விக்கிரவாண்டியில் பள்ளி கழிவுநீர் தொட்டியில் விழுந்து சிறுமி உயிரிழந்த சம்பவத்தில் கைதான பள்ளி தாளாளர் உள்ளிட்ட 3 பிணை வழங்க நீதிமன்றம் மறுத்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் உள்ள தனியார் பள்ளியில் லியாலட்சுமி என்ற 5 வயது சிறுமி UKG படித்து வந்தார். கடந்த 3ஆம் தேதி பள்ளி வளாகத்தில் இருந்த கழிவுநீர் தொட்டிக்குள் விழுந்து அந்த சிறுமி உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அதனையடுத்து பள்ளி தாளாளர் எமில்டா, பள்ளி முதல்வர் டொமினிக் மேரி, வகுப்பாசிரியை ஏஞ்சல் ஆகிய 3 கைது செய்யப்பட்டனர். உடல்நலக்குறைவால் தாளாளர் மற்றும் பள்ளி முதல்வர் மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் நிலையில் ஆசிரியை மட்டும் கடலூர் மத்திய சிறையில் உள்ளார். இதனிடையே தங்களுக்கு பிணை வழங்க கோரி விழுப்புரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் 3 தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. தற்செயலாக ஏற்பட்ட விபத்து எனவும் அதனால் பிணை வழங்க வேண்டும் எனவும் பள்ளித்தரப்பு வழக்கறிஞர்கள் வாதாடினர். ஆனால் பிணை வழங்க அரசு தரப்பில் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நீதிமன்றம் பிணை வழங்க மறுப்பு தெரிவித்து மனுக்களை தள்ளுபடி செய்தது. HMPV வைரஸ் பரவி வரும் நிலையில் திருப்பதி மலைக்கு வரும் பக்தர்கள் மாஸ்க் அணிந்து வர வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருமலை திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் குழு தலைவர் PR நாயுடு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது திருப்பதி மலைக்கு வரும் பக்தர்கள் வைரஸ் தொற்று பரவுவதை தடுக்கும் வகையில் மாஸ்க் அணிய வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். வைகுண்ட ஏகாதசியையொட்டி திருப்பதியில் வரும் 10ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை சொர்க்கவாசல் திறந்திருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். அந்த நாட்களில் தரிசன டிக்கெட் அல்லது இலவச தரிசன டோக்கன் வைத்திருப்பவர்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். வைகுண்ட ஏகாதசி தினமான 10ஆம் தேதி காலை திருப்பதி மலையில் ஏழுமலையான் தங்க தேரோட்டமும் 11ஆம் தேதி காலை சக்கரத்தாழ்வார் தீர்த்த வாரியும் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு திருப்பதியில் உள்ள 8 கவுண்டர்கள் மற்றும் திருமலையில் உள்ள கவுண்டர்களில் இலவச டோக்கன்கள் 9ஆம் தேதி முதல் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளர் ஜஸ்பிரீத் பும்ரா
908 தரப்புள்ளிகளுடன் டெஸ்ட் கிரிக்கெட் தரவரிசையில் தொடர்ந்து முதலிடத்தை தக்க வைத்துள்ளார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான தொடரில் அசத்திய பும்ரா ஏற்கனவே 907 புள்ளிகளை பெற்று அதிக புள்ளிகள் பெற்ற இந்திய வீரர் என்ற சாதனையை படைத்திருந்தார். ஆஸ்திரேலியாவுடனான 5வது மற்றும் கடைசி போட்டியில் குறைவான ஓவர்கள் மட்டுமே பந்து வீசிய அவர் 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இதனால் மேலும் ஒரு தரப்புள்ளியை பும்ரா பெற்றார். சிட்னி டெஸ்ட் போட்டியில் 5 விக்கெட்டுகளை வீழ்த்திய ஆஸ்திரேலிய அணியின் கேப்டன் கம்மின்ஸ் 2வது இடத்தில் நீடிக்கிறார். தென்னாப்பிரிக்க வீரர் ரபாடா 3வது இடத்திற்கு முன்னேறியிருக்கிறார். காயமடைந்த ஆஸ்திரேலிய வீரர் ஜோஷ் ஹவுசல்வுட் 2 இடங்கள் சரிந்து 4வது இடத்திற்கு சென்றார். பேட்டிங் தரவரிசையில் இந்தியாவின் ஜெய்ஷ்வால் தனது 4வது இடத்தை தக்க வைத்துக் கொண்டார். ரிஷப் பந்த் 3 இடங்கள் முன்னேறி 9வது இடத்தை பிடித்தார்.